ஒரு காதல். கயல், உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். எப்ப வந்தீங்க? நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? இப்பதான் 5 minutes ஆச்சு. சதீஷ் நானும் தான் வந்தோம். சரி. அவர் அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் பிரகாரத்தை சுத்தி வரலாம்னு வந்தேன். குங்குமம் எடுத்துக்கோங்க. கயல், இன்னைக்கு நீங்க செம்ம அழகா இருக்கீங்க. ஒரு கோவில்ல 2 அம்மன் இருக்க மாதிரி இருக்கு. அர்ச்சனா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எப்படி கோயில்ல வந்து மத்தவங்களுக்கு வணக்கம் சொல்லக்கூடாதோ அதே மாதிரி கடவுளுக்கு முன்னால மத்தவங்கள அழகா இருக்கீங்கன்னு சொல்லக்கூடாது. கடவுள் முன்னால எல்லாரும் சமந்தான். கோவிலுக்குள்ள கடவுளை தாண்டி எதுவுமே பெருசு இல்ல. அதனாலதான் அப்படி சொல்லுவாங்க. சாரி கயல், இப்படியெல்லாம் இருக்கா? எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது கயல். நல்ல வேலை நான் இதோட விட்டேன். நான் இன்னொன்னு வேற கேட்கலான்னு நினைச்சேன். அத கேட்டிருந்தா என்ன சொல்லிருப்பீங்களோ. சாரி அர்ச்சனா, நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம். தாராளமா கேளுங்க. உங்க ஆளு கோவிலுக்கு வரலையா? என்ன அர்ச்சனா சொல்றீங்க? ஏன் ஆளா? யார கேக்குறீங்க? எதுக்கு கையில் என்கிட்ட மறைக்கிறீங்க? உங்க கண்ணுல எப்பவுமே காதல் தெரியுது. நீங்க மறைக்க நினைச்சாலும் உங்க கண்ணு அதை காட்டி கொடுத்துருது. காதல மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க. மெடிசன் மாதிரி எக்ஸ்பைரி ஆயிடும். அர்ச்சனா, நான் யாரையும் காதலிக்கல. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல கையல், நீங்க சூர்யா சார லவ் பண்றீங்க. அதே மாதிரி அவருக்கும் உங்க மேல செம்ம லவ் இருக்கு. அன்னைக்கு இன்ஜெக்ஷன் போடும்போது உங்க கைய அப்படியே இறுக்கி பிடிச்சாரே, அப்பவே கவனிச்சேன். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டீங்களான்னு தெரியல. ஆனா உண்மை என்னன்னா, ஒரே டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க லவ் பண்றது ரொம்ப சகஜமான விஷயம். அதனால இது வரைக்கும் சொல்லாம இருந்தா நிச்சயமா சொல்லிடுங்க. இந்த காலத்துல தப்பா நினைச்சிட்டா என்ன பண்றதுன்னு ஆம்பளைங்க லவ் சொல்ல தயங்குவாங்க. ஆனா பொண்ணுங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்ல. அதனால நீங்களே முதல்ல சொல்லிடுங்க. கண்டிப்பா உங்க லவ் சக்சஸ் ஆகும். நீங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்களே, அந்த ரகம். கயல், சூர்யா சார மிஸ் பண்ணிடாதீங்க, சரியா? அர்ச்சனா, இன்னங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அட கயல் மேடம், நீங்க தானா? என்னால நம்பவே முடியல. திடீர்னு சாரியில பார்த்ததும் அடையாளமே தெரியல. நாங்க கோவிலுக்கு வந்ததுல இருந்து கயல் மேடம் எங்க காணோம்னு அர்ச்சனா தேடிட்டே இருந்தா. அப்புறம் மேடம், எங்க சூர்யா சார காணோம்? தெரியலங்க, இங்கதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். கோவில் விசேஷம் நல்ல சிறப்பா நடக்குது போலங்க. இது மாதிரி சிட்டில எங்கெங்க பார்க்க முடியுது? அச்சு, நாம கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமே. ஓகே. கயல் மேடம், இஃப் யூ டோன்ட் மைண்ட், எங்களுக்கு கொஞ்சம் போட்டோ எடுக்க முடியுமா? என்ன இப்படி கேட்டீங்க? கண்டிப்பா எடுக்கிறேன். இந்தாங்க. போட்டோஸ் நல்லா வந்திருக்குல்ல? நல்லா இருக்கு கயல். கயல், சூப்பரா போட்டோ எடுக்கிறீங்க. எல்லாத்துலயும் நீங்க டேலண்டடா இருப்பீங்க போலயே. சரி, நீ இப்படி ஓவர் ஐஸ் வைக்காத. அவங்களுக்கு கோல்ட் அட்டாக் ஆயிட்டா அப்புறம் நான் தான் மருந்து கொடுக்கணும். சதீஷ் சார், இங்க வந்தும் ஹாஸ்பிட்டல் ஞாபகமாவே தான் இருப்பீங்க போல இருக்கே. அதனாலதான் கோல்டு மருந்துன்னு பேசிட்டு இருக்கீங்க.
பா என்ன ஸ்பீடு! கலாய்ச்ச வேகத்துக்கு திரும்ப கலாய்ச்சிட்டீங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, நிஜமாவே நல்ல டெடிகேஷனா தான் இருக்கீங்க. அப்படியா? சதீஷும் கோல்டுக்கு ஏதாவது மாத்திரை போட்டாகணும். நான் நிஜமா தான் சொல்றேன் அர்ச்சனா. டாக்டர் உண்மையாவே தான் ப்ரொஃபஷனை ரசிச்சு பண்றாரு. தான் செய்யற வேலையை ரொம்பவும் பிடிச்சி பண்றவங்களால மட்டும்தான் இவ்ளோ இன்வால்வா பண்ண முடியும். நான் அவரோட ஆர்வத்தையும் இன்வால்மெண்ட்டையும் பார்த்துட்டு தான் சொல்றேன். ஓகே, தேங்க்யூ கயல் மேடம். நீங்க சாதாரணமா அடுத்தவங்கள பாராட்ட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நீங்க பாராட்டுறது எனக்கு பெரிய என்கரேஜ்மெண்டா இருக்கு. கயல், உங்க ஆளு வந்துட்டாரு பாரு. உங்களை தான் தேடி வந்திருக்காரு. சொல்லட்டா? ஐயோ, கொஞ்சம் சும்மா இருங்க அர்ச்சனா. ஹாய், எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? ஆமா சார், கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டோம். அப்போ கயல் மேடம் வந்தாங்க, அப்படியே போட்டோ எடுக்க சொன்னோம். நின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். கயல், நீங்களும் சூர்யா சாரும் நில்லுங்க, நான் போட்டோ எடுக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம் அர்ச்சனா. எதுக்கு தயங்குறீங்க? நீங்க எங்களை போட்டோ எடுத்தீங்கல்ல, அதே மாதிரி நான் உங்களை போட்டோ எடுத்து என் திறமையை காட்ட வேண்டாமா? சும்மா நில்லுங்க. சூர்யா சார், 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. சதீஷ், நீங்களும் வாங்க, நீங்களும் வந்து நில்லுங்க, சேர்ந்து எடுத்துக்கலாம். நோ, நீங்க 2 பேரும் நின்னா மட்டும்தான் போட்டோ நல்லா வரும். சரி, சேர்ந்து நில்லுங்க. அர்ச்சனா, நீயே போட்டோ எடு. நல்ல பக்கத்துல சேர்ந்து நில்லுங்க. சார், ஏன் இவ்ளோ கேப்? 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. சார், இன்னும் சேர்ந்து நில்லுங்க சார். சார், உங்க ஷோல்டரை அவங்க ஷோல்டருக்கு பின்னாடி கொண்டு போங்க சார். கொஞ்சம் ஸ்மைல் ப்ளீஸ். ஸ்மைல் ப்ளீஸ். ஓகே. வாவ், உங்க ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு. என்ன ஒரு பொருத்தம்! செம மேட்சிங். கெமிஸ்ட்ரி செமையா ஒர்க் ஆகுது. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஆத்தாளே எங்கள் அபிராமவள்ளியே, அண்டமெல்லாம் பூத்தாளே, மாதுளம் பூ நிறைந்தாளே, புவியடங்க காத்தாளே, அங்குசம் பாசாங்குஷமும் மங்கையும் சேர்த்தாளே, முக்கணி வைத்து கை தொழுவார்க்கு தீங்கேதுமில்லையே. ஓம் சக்தி பராசக்தி. எந்த வருஷமும் இல்லாம இந்த திருவிழா ஊர் முக்கியஸ்தர்கள் இல்லாம நடக்குது. பொதுவா நம்ம காப்பு கட்டும் போது நம்ம ஊரு ஜமீன்தார், தர்மகர்த்தா, பஞ்சாயத்து தலைவர் இவங்களுக்கெல்லாம் முதல் மரியாதையோட பரிவட்டம் கட்டி பூஜை ஆரம்பிச்சு அம்மனுக்கு காப்பு கட்டுறது வழக்கம். அப்படித்தான் அம்மனுக்கு திருவிழா ஆரம்பிக்கிறதுங்கிறது உலகத்துக்கு சொல்ற மாதிரி கொடிமரத்துல கொடியேத்தி திருவிழாவை தொடங்குவோம். ஆனா என்ன பூசாரி இழுத்துக்கிட்டு? உண்மைதான், ஊர்க்காரங்க எல்லாருக்குமே தெரியுமே. ஊரை காக்குற அம்மனோட சொத்து பத்துகளை காத்து பராமரிக்க வேண்டிய அந்த 3 பேரும் தான் தடமாறி போய் அந்த சொத்துக்களை கொள்ளையடிக்க முயற்சி பண்ணி ஊருக்கு அளிக்க முடியாத கெட்ட பேரை வாங்கி கொடுத்துட்டாங்க. அவங்க அப்படி பண்ண விளைவுதான் ஆத்தா உக்கிரமாயி திருவிழா சமயத்துல நடக்கக்கூடாத துஷ்டி மூலமா அவ தன்னோட கோபத்தை காமிச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது அவளோட கோபத்தை அடக்கி
அவளை சமாதானப்படுத்துறதுக்காக தான் நாம இந்த கோவில் திருவிழாவையே இப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனால இனி நடக்கிற திருவிழாவுல எந்த இடைஞ்சலும் வராத மாதிரி இந்த ஊர்க்காரங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா அந்த திருவிழாவை நடத்தி அம்மன் மனசை குளிர வைக்கணும். அதனால நீங்க எந்த தயக்கமும் இல்லாம மன திருப்தியோட இந்த திருவிழாவை முதல் நிகழ்ச்சியா காப்பு கட்டுறத நல்லபடியா ஆரம்பிங்க. ஐயா, பெரியவங்க நீங்க சொல்றது ரொம்ப சரி. ஆனா இப்ப நம்ம ஊர் இருக்க நிலைமைக்கு ஆத்தாவோட கோபத்துக்கு ஆளாகாம இந்த திருவிழாவை நல்லபடியா நடத்தி அம்மன் மனசை குளிர வைக்கணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதே சமயம் பொதுவா திருவிழா நடத்துறப்போ நல்லபடியா எடுத்து நடத்த ஒரு தலைமை வேணும் இல்லையா? அப்படி இருந்தவங்க தான் இப்ப தப்பு பண்ணிட்டு ஜெயில இருக்காங்க. அப்படின்னா யார முன்ன நிறுத்தி முதல் மரியாதை செய்யறது? அதோட ஊர் கூடி இருக்கிற நேரத்துல நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்படியே செஞ்சு திருவிழாவை ஆரம்பிச்சிருவோம். என்ன நான் சொல்றது? இப்ப ஊர் இருக்க நிலைமையில வேற யாருக்கு மரியாதை செஞ்சாலும் அது வில்லங்கத்துல போய் தான் முடியும். அது மட்டும் இல்லாம அது வேற வேற கட்டுக்கதைகளை ஆரம்பிச்சு விட்டுரும். அதனால நம்ம ஊர்க்காரங்க யாருக்கும் இந்த முதல் மரியாதை பரிவட்டம் எதுவுமே வேண்டாம். அது எப்படிங்க முதல் மரியாதை செய்யாம அம்மனுக்கு காப்பு கட்டி திருவிழாவை ஆரம்பிக்கிறது? இருங்க பூசாரி, நம்ம ஊர்க்காரங்களுக்கு தான் வேண்டான்னு சொன்னனே தவிர முதல் மரியாதை இல்லாம திருவிழாவை ஆரம்பிக்க சொல்லல. அதனால ஊர்க்காரங்க சார்பா என் மனசுல இருக்க விஷயத்த நான் சொல்றேன். அதுக்கு சம்மதம்னா எல்லாரோடைய ஒப்புதலோட இந்த கோயில் சொத்துக்களை காப்பாத்தி இத்தனை நாளா பெரிய மனுஷன்ற போர்வையில இருந்த திருடுகளை புடிச்சு கொடுத்த நம்ம போலீஸ் ஆபீசர் சூர்யா சாருக்கு அந்த முதல் மரியாதைகளையும் பரிவட்டத்தையும் சேர்த்து திருவிழாவை ஆரம்பிக்கலாம். என்னப்பா சொல்றீங்க? என்னென்ன இப்ப எதுக்குண்ணா இதெல்லாம்? ஊர் முடிவை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். மறுத்து ஊர்காரங்க மனசை நோக அடிச்சிடாதீங்க சார். அதான் அடிக்கடி ஊர்க்காரங்களாம் சொல்லுவீங்களே மௌனம் சம்மதம்னு. இப்ப சார் மௌனமாகி உங்க முடிவை ஏத்துக்கிட்டாரு. சரிங்க சூர்யா சார், உங்க மௌனத்தை நாங்க சம்மதம் ஏத்துக்கிறோம். உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான முடிவை ஊர்க்காரங்க எடுத்திருக்கீங்க. இந்த முடிவை அம்மனே எடுத்த முடிவா எடுத்துக்குவோம். உங்க மனசுப்படியே சூர்யா சாருக்கு முதல் மரியாதை பண்ணிடுவோம். இந்த திருவிழாவோட முதல் நிகழ்ச்சியான அம்மனுக்கு காப்பு கட்டுற நிகழ்ச்சி இப்ப ஆரம்பிக்க போகுது. அம்மா தாயே, எல்லாரும் நல்லது கட்டமா. ஐயா, உங்க பேரு நட்சத்திரம் சொன்னீங்கன்னா உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி அம்மனுக்கு காப்பு கட்டுற பூஜையை ஆரம்பிச்சிடலாம். ஐயா, பேரு சூரியகுமார். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி நட்சத்திரம் என்னன்னு? கடகராசி, பூச நட்சத்திரம், துலா லக்னம், சிவகோத்திரம். சந்தோஷங்க ஐயா. ஆரம்பிச்சிட்டுமா ஐயா? இவளுக்கு எப்படி சாரோட ராசி எல்லாம் தெரிஞ்சது? இப்ப பாரு, ஊருக்காரங்க முன்னாடி ஏதாவது சொல்லி நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுறான். ஹே கயல், பொதுவா நிறைய விஷயம் நீ தெரிஞ்சு வச்சுக்குவேன்றது எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா சூர்யா சாரோட ராசி நட்சத்திரம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அது நான் எல்லா விஷயத்தையும் தேடி படிக்கும் போது ஜோதிடம் பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி தெரிஞ்ச விஷயம் சரியா இருக்கான்னு பாக்குறதுக்கு ஒரு தடவை சூர்யா சார் கிட்ட அவரோட ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ அப்படியா?
பூத்தாளே எங்கள் அபிராம வள்ளியே அண்டமெல்லாம் பூத்தாளே மாதுளம்பூ நிறைந்தாளே புவி அடங்க காத்தாளே அங்குஷம் பாசாங்குஷமும் மங்கையும் சேர்த்தாளே. முக்கடி வைத்து கை தொழுவார்க்கு தீங்கேதுமில்லையே. ஓம் சக்தி தாயே, பராசக்தி அம்மா, எல்லாம் வல்ல நாயகியே. ஓம் சக்தி பராசக்தி தாயே. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, எல்லாம் வல்ல நாயகியே, உமையாடும் நாயகியே, உண்மையாயிருப்பவளே, எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று எல்லோரையும் இன்புற்று வாழவை அம்மா. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, உமையாடும் நாயகியே, அம்மா அம்பிகையே, அம்மா தாயே, எல்லாரையும் காப்பாத்துமா. ஐயா, அப்போ எல்லாம் நல்லபடியா ஆரம்பமாகட்டும். நம்ம ஊர் முடிவுப்படி இந்த திருவிழாவுக்கான முதல் மரியாதைய நம்ம ஊர் மானத்தை காப்பாத்தின நம்ம ஊருக்கு வந்திருக்க காவல் அதிகாரியான சூர்யா சாருக்கு அவருக்கு முதல் மரியாதையை செஞ்சுட்டு அப்படியே காப்பு கட்டிட்டு திருவிழாவை ஆரம்பிச்சிருங்க. நல்லதுங்க. எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று இன்புற்று வாழ்க வாழ்கவே. தாயே பராசக்தி. ஓம் சக்தி மகமாயி தாயே, எல்லாரையும் காப்பாத்துமா. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும். ஏய் நிறுத்துங்களா? இல்ல இது புது வழக்கமா இருக்குது. இந்த ஊரோட முதல் மரியாதை இந்த ஊருக்காரனுக்கு தான். இந்த ஊருக்கு எவனாலும் வரட்டும் போகட்டும். ஆனா இந்த ஊரோட மான மரியாதை இந்த ஊருக்காரனுக்கு மட்டும்தான். ஏண்டா குடியார பயல, ஒரு நல்லது நடக்கிறப்ப ஏண்டா புதுசா ஒரு அளப்பறை கொடுத்துக்கிட்டு இருக்க? போடா வெளியே. யோ இல்ல இது குடிச்சாலும் நான் எதுவும் தப்பா பேசலையே. இந்த ஊரோட மரியாதைய இவருக்கு கொடுக்க கூடாதுன்னு தான் சொல்றேன். ஐயா ஐயா, அம்மனோட பாதத்துல வச்ச மாலைய இந்த குடிகாரம் பேச்ச நம்பி கழட்டாதீங்க. எல்லாம் நாங்க பேசிக்கிறோம். இல்லைங்க, இந்த மாலை மரியாதைக்காக நானும் என் டீமும் எந்த வேலையும் செய்யல. அது எங்களோட கடமை. அதை தான் நாங்க செஞ்சோம். நாங்களும் எங்க கடமையை தாயா செய்யறோம். நீங்க இந்த ஊருக்கு செஞ்ச நன்மைக்கு நாங்க பதில் மரியாதை செய்ய வேண்டியது எங்க கடமை. ஒருத்தருக்கு விருப்பம் இல்லைன்னும் போது அதை ஏத்துக்கிறதுக்கு என் மனசுக்கு சங்கடமா இருக்கு. அவன் கிடக்குறான், அவனெல்லாம் ஒரு ஆளுன்னு நீங்க மதிக்கிறது உங்க பெருந்தன்மை. தம்பி, பூசாரி சொல்றது சரிதான். நீங்க இருங்க, நான் பேசுறேன். டேய் குடியார பயல, என்னடா உன் பிரச்சனை? அதான் நானும் சொல்றேன். இந்த ஊரோட முகமாவும் மரியாதையோடையும் இருந்த ஜமீன்தாரு தர்மகத்தா பஞ்சாயத்து தலைவர் அவங்க 3 பேர் மேலேயும் திருட்டு பண்ண கட்டி உள்ள தள்ள ஒருத்தருக்கு நீங்க எப்படியா கோயில்ல முதல் மரியாதை கொடுப்பீங்க? அப்படியே சங்கில வந்து மிதிச்சேன வையே, அவ்வளவுதான். அவங்க 3 பேரும் பண்ணின தப்புக்கு அவனுக்கு உள்ள இருக்கானுங்க. அவன்களை போய் ஏதோ பெரிய தியாகி மாதிரி பேசிட்டு இருக்க. என்னது சங்கல மிதிப்பியா? யோ பேசே, அவ்வளவுதான் உனக்கு. எங்க ஜமீன்தார் மேல வீண் பலி போட்டதுனாலதான் இந்த திருவிழா நடக்க வேண்டிய நேரத்துல அநியாயமா இந்த ஊர்ல ஒரு துர்மரணம் நடந்திருக்குது. இதுல இருந்தே தெரியல இந்த ஊர் அம்மனுக்கு நீங்க பண்ற எதுவுமே பிடிக்கலன்னு. ஆட போட போக்கத்தவன அந்த பக்கம் நடமாடக்கூடாதுன்னு ஏற்கனவே அரசாங்கம் தடை போட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது துளசி வீட்டுக்காரன் ஏதோ காரணத்துக்காக அந்த பாதையில வந்திருக்கான். ஏதோ காட்டு மிருகம் அடிச்சு போட்டுருச்சு. அதுக்கும் அந்த திருட்டு பசங்க உள்ள போனதுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எங்க ஜமீன்தார் இல்லாம இந்த திருவிழாவை நான் நடத்த மாட்டேன்.
அவ்வளவுதான். இந்த கோயிலோட முதல் மரியாதைய எங்க ஜமீன்தாருக்கு கொடுக்கணுமே தவிர அவரை உள்ளத்தள்ள இந்த போலீஸ்காரருக்கு கிடையாது. அதையும் மீறி ஏதாவது பண்ணீங்க, நான் இந்த திருவிழாவை நடத்தவே விட மாட்டேன். அம்மன் நகையை திருட நினைச்சவங்கள உள்ள போக வச்ச அம்மன், நீயும் இப்படி விம்புக்கு ஆட்டம் போட்ட அம்மன் என்ன பண்ணுவானே தெரியாது. மரியாதையா நீ அம்மன் கோபத்துக்கு ஆளாகாம வெளியே போயிரு. யோ, என்ன பண்ணுவான் உங்க அம்மனு? இந்த அம்மன் என் உயிரை எடுத்துருவாளா? இவளுக்கு உண்மையிலேயே சக்தி இருந்தா என் உயிரை எடுத்து பார்க்க சொல்லு, பாப்போம். நான் இருக்கிற வரைக்கும் எங்க ஜமீன்தார் இல்லாம திருவிழாவை நடத்தவே விட மாட்டேன்.